ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இப்போ இன்னைக்கு நான் எடுக்க போகிற தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மங்கிற தலைப்பில் அதோடைய உபத்தலைப்பாக ஆத்ம தத்துவ விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆத்ம தத்துவ விளக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆத்ம தத்துவ விளக்கத்தில் முன்னுரையாக சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி காலையில் கூட எல்லாருமே நேற்றுலேருந்து எல்லாருமே குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு நம்ம இந்த போரில் ஈடுபடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த போரில் அவர் முன்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருடைய உறவினர்களாகவோ அல்லது நண்பர்களாகவோ அவங்களுடைய பிரஜைகளாகவோ வெல்ல முடியாத குரு துரோணாச்சாரியார் மற்றும் கொல்ல முடியாத பிதாமகர் பீஷ்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தன்னுடைய வீரத்தில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க எல்லாரையுமே அவர் கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஏன்னா போர் அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தரவங்க தான் ஜெயிக்க முடியும், இன்னொருத்தவர் தோல்வியை தழுவி மரணங்கிற நிலைக்கு போக தான் போகிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு ஒரு மன வருத்தம், சோகம், துயரம், குழப்பம் இது எல்லாமே இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவருக்கு தோன்றுது. அப்போது இந்த குழப்பத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்யறதுங்கிறது புரியாமல் ரொம்ப சோகமடைந்து அந்தர்யாமியாகிய ஸ்ரீகிருஷ்ணர், இது வரைக்கும் தேரோட்டியாக இருந்தவர், இப்போது அவரை சரணடைந்து குருவாக அவர்கிட்ட கேட்குறார். மேன்மை பயக்கத்தக்க கூடிய ஸ்ரேயஸானதை அறிவுறுத்துங்கள் அப்படின்னு ஸ்லோகம் 2:7 2:8 அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறார். இதில் மேன்மை பயக்கக்கூடிய ஸ்ரேயஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஸ்ரேயஸுங்கிற வார்த்தையினுடைய பொருள் பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைஞ்சிருக்குன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்போ ஒரு போட்டி இருக்குன்னா அந்த போட்டியில் வெற்றி தோல்வி இருக்குது. ஒரு சாரருக்கு வெற்றி, ஒரு சாரருக்கு தோல்வி. ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே சூழ்நிலையில் ஒருவருக்கு சோகம் கிடைக்குது, ஒருவருக்கு இன்பம் கிடைக்குது. வெற்றி அடைகிறவருக்கு இன்பமும் தோல்வி அடைகிறவங்களுக்கு சோகமோ வருத்தமோ ஏற்படுது இல்லைங்களா? அப்போது இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படிப்பட்ட நல்லதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஸ்ரேயஸுங்கிற வார்த்தையினுடைய சாஸ்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய மீனிங்கை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதை தான் அங்கே அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் நல்லதாக இருப்பது எதுவோ அதை தான் கேட்குறார். எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எது நல்லதாக இருக்குதோ அதை தான் அவர் கேட்குறாரு. அப்போ நல்லதுங்கிறதுல அதில் ஒரு டெஃபினிஷன் அடங்கியிருக்கு. ஒருத்தவங்களுக்கு நல்லதாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கெட்டதாக இருக்குதுங்கிறதுல மாதிரிலாம் இந்த ஸ்ரேயஸுங்கிற வார்த்தையினுடைய பொருள் அமையலை. அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் எந்த மாதிரியான சந்தர்ப்பம் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கணும், எல்லா இடங்களிலும் அது நல்லதாக இருக்கணும், எல்லா காலங்களிலும் அது நல்லதாக இருக்கணும். இப்போ ஸ்ரேயஸுங்கிற வார்த்தையினுடைய பொருள் இந்த மாதிரி மீனிங்கில் அவர் கேட்குறார். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நமக்கு அர்ஜுனன் இருக்கிறாருங்கிறது புரியுது. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஸ்ரேயஸை சொல்லி கொடுங்கன்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி என்னுடைய உறவினர்கள் பெரியவங்க எல்லாம் கொன்னுட்டு கிடைக்கக்கூடிய ராஜ்யம் எப்படிப்பட்டதாயின்னு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மௌனமாயிடுறார். அப்போ அவங்க அவருடைய வீரத்தில் அவருக்கு சந்தேகம் இல்லை, இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியுமான்ற பயமும் கிடையாது. அப்போ நான் கொல்ல தான் போகிறேன். யாருடைய மரணம் நடக்க போகுதுங்க? தன்னுடைய உறவினர்கள், பந்துக்கள், தன்னுடைய குரு. எப்படிப்பட்ட குரு அவர் எல்லாருக்கும் தெரியும், பிதாமகர், தாத்தா. இவங்களெல்லாம் கொன்று விட்டு நான் பெறக்கூடிய ராஜ்யம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது.
அது என்னங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இந்த இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஸ்ரீகிருஷ்ணருடைய உபதேசம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல 2.11 நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச அசோச்சான் அன்வசோ சத்வம் பிரஜாவாதாசம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச நா அனுசோச்சந்தி பண்டிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு காலையில் ஆச்சாரியர் கூட சொல்லியிருந்தாங்க. அசோச்சியான் அப்படின்னா துக்கப்படத்தக்காத மனிதர்களுக்கு நீங்கள் ஏன் துக்கப்படணும் அப்படின்னு அர்ஜுனன்ட்ட கேட்குறாரு. இன்னொன்று, அர்ஜுனை பார்த்து நீ பண்டிதர் போல பேசுகிறப்பா. ஏன்னா அவர் வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்குறாருன்னா, எனக்கு மிக உயர்ந்த ஸ்ரேயஸை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஸ்ரேயஸை பற்றி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸ்ரேயஸ்னா என்னங்கிறதும் புரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்து எனக்கு இது இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா, அப்போ பண்டிதர் போல கேட்குறாரு. ஆனால் அவருக்கு மரணத்தை பற்றி ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ அவர் பண்டிதர் இல்லை. அதனால தான் அடுத்தது பாருங்க, உயிர் போனவர்களுக்காகவும் உயிர் போகாதவர்களுக்காகவும் பண்டிதர்கள் வருந்துவதில்லை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அப்போ பண்டிதர்கள் மரணத்தை குறித்து வருத்தப்படுறது கிடையாது, உயிரோட இருக்கிறவங்கள பற்றியும் அவங்க வருத்தப்படுறது கிடையாது. ஆனால் இங்கே அர்ஜுனனுக்கு எந்த விதமான சோகம் ஏற்பட்டிருக்கு? மரணத்தை குறித்த சோகம். யாருடைய மரணம்? தன்னுடைய பந்து, குரு மற்றும் பிதாமகர் போன்ற பெரியவர்கள், இவங்களுடைய மரணத்தை குறித்த சோகம் இருக்கிறதுனால இந்த இடத்துல அவனுடைய சோகத்துக்கு காரணம் மரணம் அப்படிங்கிறத நமக்கு புரியுது. அப்போ ரெண்டு விதமா வந்து பகவான் வந்து ஒரு வாக்கியத்தை உபயோகப்படுத்துறாரு. ஒன்று, துக்கப்படத்தகாத மனிதர்களின் பொருட்டு நீ வருந்துகிறாய். அப்போ அந்த பந்துக்கள், துரோணாச்சாரியார், அப்புறம் வந்து பிதாமகர், இவங்களாம் ரொம்ப இழிவானவங்களா? அவங்க மரணத்தை குறித்து நம்மெல்லாம் கவலைப்படக்கூடாதா? துக்கப்படத்தகாத மனிதர்கள்னு சொல்லும்போது நம்ம அந்த மீனிங்க்கு போயிடக்கூடாது. அவர் எது குறித்து சொல்றாருங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, அர்ஜுனனை அவர் பண்டிதன் போல பேசுறாருன்னா அப்போ பண்டிதன் இல்லை. இப்போ பண்டிதர்கள்னு யாருன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உண்மையான பண்டிதர்கள் மரணத்தை பற்றி வருந்துவது கிடையாது. இதை நம்ம சற்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு தாற்பயம் என்னன்னா, அவருடைய சோகத்துக்கு, துக்கத்துக்கு மரணம் தான் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? முதல்ல இந்த துக்கம் அல்லது சோகம், சோச்சிய அப்படின்னா வருத்தம் இல்லை துக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம சின்னதாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அந்த சோச்சியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதனுடைய பொருளை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். மன வருத்தம், சோகம், துயரம் இதெல்லாம் ஒருத்தனுக்கு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகமாகவும் சரி இன்பமானாலும் சரி ஏதோ ஒரு சம்பவம் தானே. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் அவனுக்கு துக்கமோ அல்லது இன்பமோ ஏற்படுது. எல்லா சோகமும் எல்லாருக்கும் துன்பத்தையோ அல்லது இன்பத்தையோ தந்துடுறது கிடையாது. எப்போ நமக்கு அந்த துன்பம், அந்த இன்பம் அல்லது சோகம் ஏற்படுதுன்னா எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது தான், இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படின்ற நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்தோம்னா, நான் அல்லது எனது, நான் அல்லது எனது அந்த சம்பவத்தோட சேரும்போது, தொடர்பு ஏற்படும் பொழுது அங்கே எனக்கு சோகமோ அல்லது எனக்கு இன்பமோ ஏற்படுது. சரிங்களா? இது கிளியரா இருக்கு இல்லையா? எப்போ சம்பவத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதோ அங்கதான் இன்பமோ துன்பமோ எனக்கு ஏற்படுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து எப்பெல்லாம் நமக்கு சோகம் ஏற்படுதோ நம்ம என்ன பண்றோம்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்றோம். சோகத்திலேருந்து வெளியில வரணும்னா, வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, சோக சம்பவம்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? வெளியில வந்துடுறது பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த சூழ்நிலையையும் இடத்தையோ சந்தர்ப்ப சூழ்நிலையோ நம்ம மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத சிந்திச்சு பார்க்கணும்.
அவர் வந்து போர் சூழ்நிலையை மாற்றினாரா? யாராவது அங்கே மரணம் அடைய போகிறாங்கங்கிறத மாற்றினாரா? அப்போ வேற ஏதோ ஒன்று செஞ்சு அவருக்கு அந்த சோகத்தை நிவர்த்தி பண்ணி அவருடைய கடமையை ஆற்றுவதற்கு அவரை தூண்டி இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றலை, மரணம் நிகழ போகிறதையும் மாற்றலை. அப்போ வேற எதையோ ஒன்று மாற்றிருக்காரு இல்லைங்களா? அப்போது அது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம் பாருங்க. என்னத்தை அப்படி மாற்றினாரு, அப்படி என்ன செஞ்சு அந்த அர்ஜுனனுடைய மனநிலையை ஒரு மாற்றத்தை கொடுத்தாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் அவருக்கு சோக நிவர்த்தி ஏற்பட்டது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு சோகமோ மன வருத்தமோ துயரமோ துக்கமோ எது ஏற்பட்டாலும் அந்த மாடலை அப்படியே நமக்கு பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு சோக நிவர்த்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா இல்லைங்களா? இப்போ நம்மள மாதிரியே தான் அர்ஜுனன் அந்த இடத்துல போருங்கிற சூழ்நிலையில் தன்னை வந்து மரணம் அடைய போகிறதோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறார், தொடர்பு படுத்தி பார்க்குறார். அந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, இவங்களாம் என்னுடைய உறவினர்கள், இவங்களாம் நான் கொல்ல போகிறேன், மரணம் அடைஞ்சிடுவாங்க, அப்போ எனக்கு சோகம் வருது, தொடர்பு இருக்குது இல்லைங்களா? அதே போல் தான் எனக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சம்பந்தத்தினால இன்பமோ துன்பமோ ஏற்படுது. அப்போ அந்த மாடலை நான் எனக்கு பொருத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கும் சோக நிவர்த்தி ஏற்படணும். ஸோ இதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போது சோக நிவர்த்திக்கு அப்படிப்பட்ட மேலான கிருஷ்ண யுக்தியை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த டாக்குடைய மெயின் கோரே வந்து இதுதான். இந்த சோக நிவர்த்திக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார் அப்படிங்கிறது, அதுலேயே நம்ம ஆத்ம தத்துவ விளக்கத்தையும் விளங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சம்பவத்தில் எனக்கு இருக்க தொடர்புனால தான் சோகமோ இல்லை இன்பமோ ஏற்படுது. இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனுடைய புத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா, எனக்கும் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் நினைக்கிறதால தானே அந்த இடத்துல எனக்கு வந்து துன்பமோ அல்லது இன்பமோ ஏற்படுது. அந்த தொடர்பை நீக்கிட்டா, இப்போ நான் எனது ப்ளஸ் சோக சம்பவம்னு எழுதியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ நான் எனதுங்கிறத நான் நீக்கிட்டேன்னா சோக சம்பவமும் சோகங்கிற உணர்வை கொடுக்கும், எனக்கு கொடுக்குமா? இது சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஸ்லைடு இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு கதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நம்மளை மாதிரி இருக்கிறவங்க ஒரு பழைய பைக் வச்சுருக்குறோம். இந்த பழைய பைக் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், என்ன இது இந்த மாதிரி இருக்குது, ஒரு நம்ம இந்த வண்டியை வச்சுட்டு வேறு வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு ஒரு மனதில் வருத்தம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த வண்டிக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ இந்த வண்டியை விற்றுட்டு புது வண்டியை வாங்கிட்டோம். புது வண்டியை வாங்கின உடனே அந்த பழைய வண்டிக்கும் நமக்கும் இருந்த தொடர்பு அறந்துச்சு. இதுக்கு மேலே அந்த வண்டியில் என்ன ஆனாலும் அது நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்குமா? புரியுது இல்லைங்களா? அப்போ தொடர்பு அரும்பொழுது அந்த சம்பவத்தினால நமக்கு இன்பமோ துன்பமோ ஏற்படுவது கிடையாது. ஆனால் புதுசாக ஒரு வண்டி வாங்கிட்டீங்களா, அந்த வண்டி தொலைஞ்சிருமோ, எங்கேயாவது ஸ்க்ராட்ச் விழுந்துருமோ அப்படிங்கிற, ஏன்னா இப்போ புதுசாக ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. எனக்கும் புதிய வண்டிக்கும் உள்ள தொடர்பின் காரணமாக அதன் மீது எனக்கு வந்து ஒரு கவனம் வந்து நான் என்ன பண்ணுறேன், அதில் எனக்கு இன்ப துன்பம் ஏற்படும். அதுவும் எதனால், எனக்கும் அதற்கும் உள்ள தொடர்புனால. அப்போ அந்த தொடர்பை நம்ம வந்து நீக்கிட்டா அந்த இடத்துல எந்த விதமான உணர்வு இருந்தாலும் எனக்கு அது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா? இப்போ இதே தான் வந்து நம்ம வேதத்துலேயும் சொல்லியிருக்காங்க. வேதத்தில் ஞானகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் எனது அப்படிங்கிறத நீக்கத்தை தான் வந்து எல்லா உபநிஷத்துகளுமே சொல்லியிருக்குது. இப்போ இதை ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி வந்து இந்த நான் எனது நீக்கணும், நான் எனது அப்படிங்கிறத நீக்கணும்னா முதல்ல நான் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? நான் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு புரியணும். இப்போது இந்த பேசிக்கான விஷயம் வந்து என்னென்னா, சில நேரத்தில் நம்ம உடலை வந்து நான் பாவிக்கிறோம், சில நேரத்தில் மனதை வந்து நான் பாவிக்கிறோம், சில நேரத்தில் புத்தியை நான் பாவிக்கிறோம். அப்போ நான்ற அந்த நினைவை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கிறோன்னா பல இடங்களில் வைக்கிறோம். நான்னா ஒன்று தானே, சிங்குலர் தானே.
அது எப்படி எல்லா இடத்துலையும் நம்ம மாற்றி மாற்றி வைக்க முடியுது? அப்போ இது ஒரு குழப்பம் இருக்கு இல்லைங்களா? இந்த குழப்பத்தை தான் வந்து அர்ஜுனனுக்கு அறியாமை உள்ளது அப்படிங்கிறத வந்து நம்ம மேலே பார்த்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டிதர்கள் மரணம் குறித்து வருந்தது இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பண்டிதர்களில் பண்டா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் வந்து ஆத்ம ஞானம். இப்போ பண்டிதர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னா, ஆத்ம ஞானம் உடையவர்கள். ஆத்மானா நான். அப்போ என்னை பற்றின அறிவு தன்னை பற்றின அறிவு உடையவர்களை தான் பண்டிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அர்ஜுனன் அவர் என்ன சொன்னார்? பண்டிதன் இல்லை அப்படின்னாரு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஆத்ம ஞானம் இல்லாததுனால தான் அவன் வருத்தப்படுறான் மரணத்தை பற்றி. ஆத்ம ஞானம் உடையவர்கள் மரணத்தை பற்றி வருத்தப்படுறது கிடையாது, உயிரோட இருக்கிறத பற்றியும் வருத்தப்படுறது கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அவங்களுக்கு சோகம் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த நான் யார் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக அவர் ஃபர்தராக வந்து நான்ங்கிறது என்னங்கிறதையும் நான்ங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறதையும் அவர் விளக்கமாக கொடுக்க போகிறாரு. ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தன்னறிவில் 2 கூறு இருக்குது. ஒன்று வந்து ஆத்மா எது, நான் யார், அப்புறம் நான் எப்படிப்பட்டவனுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் எப்படிப்பட்டவனுங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கதை வந்து சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு அரசரனுடைய குழந்தை வந்து சிறு வயதிலே வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்போது அந்த சிறு வயதில் காணாமல் குழந்தை வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் காலம் கழித்து மந்திரி கண்டுபிடிச்சி இவர் தான் இளவரசர்னு கண்டுபிடிச்சிடுறார். அந்த பிள்ளைகிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி நீ வந்து அரசனுடைய மகன்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையை வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன பழக்கத்தில் இருக்கிறாருன்னா பிச்சைக்கார பழக்கத்தில் இருக்கிறார். அவர் வளர்ந்த சூழ்நிலை வந்து அந்த பிச்சைக்கார மனோநிலையிலையும் பழக்க வழக்கத்துலையும் இருக்குது. இப்போ தன்னை வந்து இளவரசர்னு அறிஞ்சிக்கிட்டார். புத்தியில் அவருக்கு தெரியுது நான் இளவரசன் அப்படின்னு. ஆனால் அவருடைய பழக்க வழக்கம் ஒரு இளவரசர் எப்படி இருப்பாருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தானே அவர் அந்த பழக்க வழக்கத்துக்கு மாற முடியும். அப்போ நான் ஆத்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய தாற்பயத்தில் எனக்கு என்ன வந்து நான் பொருத்தி பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த நான் பற்றிய ஆய்வுக்கு குரு பாரம்பரியத்தில் வந்த ஞானிகள்லாம் பலவிதமான விவேகங்கள் ஆராய்ச்சி முறைகளை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆத்ம அனாத்ம விவேகம், நித்யானித்திய விவேகம், திருஷ்ய விவேகம், தேகத்திரைய ஆய்வு, பஞ்சகோச விவேகம், அவஸ்தாத்திரிய ஆய்வு இப்படின்னு நிறைய இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு வந்து முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆய்வு வந்து திருஷ்ய ஆய்வு, திருஷ்ய விவேகம். திருக்குன்னா அறிபவன் அல்லது பார்ப்பவன், அவன் தான் அறிவு பொருள். திருஷ்யம் அப்படிங்கிறது அறிபடு பொருள் அல்லது பார்க்கப்படும் பொருள். அது அறிவற்றது, ஜடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தடை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்ம சுற்றி நம்ம பார்க்கறது எல்லாமே அறிபடு பொருள்கள். இப்போ நம்மக்கிட்ட அறிவது எது, அதுக்கு கருவியாக இருக்கிறது எதுனா கண் இல்லைங்களா? அப்போ கண்ணு தான் திருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கண்ணுங்கிறதும் ஒரு கருவி தான். அதுக்கு பின்னாடி அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற மனம் தான் திருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ மனதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மனதில் உள்ள சலனங்கள் எல்லாத்தையும் அறியக்கூடியது புத்தி. அப்போ புத்தி தான் திருக்கா இருக்கும். அதுக்கு மனதிலிருந்து இது எல்லாமே வந்து திருஷ்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ புத்தியினுடைய சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் நமக்கு வந்து அறிவு நல்லா வேலை செய்யுது, ஒரு நேரத்தில் புத்தி சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறது, ஒரு நேரத்தில் புத்தி இல்லைங்கிறதையும், ஒரு விஷயத்தை பற்றின புத்தி இல்லை, புத்தியில் அறிவு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ புத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அதுக்கு பின்னாடி நான் இருந்து அறிகிறேன்ல, அப்போ அதை வந்து நம்ம நானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த புத்தி, மனம், கண், அறிபடு பொருள், இது எல்லாமே திருஷ்யம். நான் தான் திருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து நான் அப்படிங்கிறதுல தான் ஒரு குழப்பம் இருந்தது.
அதுதான் அந்த அந்த அறிவை பெறுவது தான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொன்னோம். இதில் நான்கிறதுல 2 கூறு இருக்குது. பொதுவாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதை அகங்காரம் அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அகம்னு நான் ஒன்று இருக்குது. நான், அகம், அகங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த அகங்காரம்ங்கிறதுக்கும் அகங்கிறதுக்கும் நம்ம சரியான பொருளை புரிஞ்சுக்கணும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அகம் பற்றி நம்ம சொல்லும்போது அகம்னா ஆத்மா. ஆத்மாங்கிறத பற்றி பேசும்போது அது சச்சிதானந்த வஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. சத்துன்னா எது இருக்குதோ அது சத்து. சித் அப்படிங்கிறது அறிவு பொருள், அறியும் தன்மையுடைய ஒரு வஸ்து, அது சைதன்யம் அப்படின்னு சொல்கிறோம். அனந்தம்ங்கிறது எல்லையற்றது. நான் அறிவோடு எல்லையற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத சச்சிதானந்தம் அப்படின்னு அந்த அகங்கிற ஆத்மாவுக்கு விளக்கமாக கொடுக்குறாங்க. இது அப்படியே அகங்காரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துங்கிறதுக்கு ஆப்போசிட் மித்யா. மித்யாங்கிறதோட டெஃபினிஷன் என்னென்னா தோன்றி இருந்து மறைவது. சித்துங்கிற சைதன்யம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஆப்போசிட் அதே அசேதனம். அசேதனம்னா அறிவற்ற ஜடப்பொருள். அனந்தம்ங்கிறது எல்லையற்றதுன்னு சொன்னோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த அகங்காரங்கிறது தன்னை இந்த உடலாகவோ மனதாகவோ அல்லது புத்தியின் அளவாகவோ நினைக்குது. அப்போ தன்னை குறுகிய நிலையில தானே பார்க்குது. ஆனால் அகம் நான்கிறதுக்கான உண்மை பொருள் எல்லையற்ற தன்மையுடையது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியுது இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம மனதில் நானுங்கிறத எதையா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? உடலாகவும் உள்ளமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்க அகங்காரம். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் கொண்டு விளக்கமாக சொல்லுவாங்க. வழக்கமாக சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னா ரஜ்ஜு சர்ப திருஷ்டாந்தம். இப்போ நம்ம ஒரு அரைகுறை வெளிச்சத்தில் ஒரு கயிறு கிடக்குது, அதை பார்க்கும்போது அந்த கயிறு என்னங்கிறது தெரியலை, அது அறியாமை. அதுக்கு மேலே நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய பாம்பை நம்ம பொருத்தி பார்த்துருக்கோம். அறியாமைங்கிறது கயிறு என்னன்னு தெரியல, அதுக்கு மேலே நம்ம ஏதோ அதுக்கு சம்பந்தமான ஒரு பொருளை பொருத்தி பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் அத்தியாசம். அறியாமையினால அத்தியாசம் தோன்றி அத்தியாசத்தினால இவ்வளோ குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உண்மை பொருளினுடைய தாற்பயம் விளங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா. கயிறு ஒரு சரியான வெளிச்சத்தை போட்டுட்டோம்னா அந்த இடத்துல கயிறு தான் இருக்குங்கிறது தெரியும் போதே நமக்கு என்ன ஆகிடுது, பாம்பும் அங்கே காணாமல் போயிடுது. அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம எதை அகங்காரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, நான் இந்த உடல், நான் இந்த மனம், இந்த புத்தின்னு நான்கிறத சம்மந்தப்படுத்தி பார்த்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. இப்போது எனக்கு கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஆத்ம ஞானம் கொடுக்குறாரு. ஆத்மானா எப்படிப்பட்டதுன்னா சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது அகங்காரங்கிறது அந்த காரம் நீங்கி நான் ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன், நான் சச்சிதானந்த வஸ்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா. இப்போ இந்த 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 திருஷ்டாந்தம் அது நமக்கு எளிமையாக அதை விளக்குது. ஃபர்தராக ஆத்மாங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் யார் அப்படிங்கிறத இந்த உதாரணங்கள் மூலயமா, இந்த விளக்கங்கள் மூலயமா ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆத்மா எத்தகையதுங்கிறதையும் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஆத்மா நான் தான் அப்படிங்கிறதையும் ஆத்மா எப்படிப்பட்டதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போது 2.12 ந தூ ஏவ அகம் ஜாது நாசம் நத்வம் ந இமே ஜானாதிபா ந சைவ ந பா விஷயாம சர்வே வயம் அத்தக பரம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அகம் அப்படிங்கிறது நான், அது ஒரு விளக்கத்தை கொடுக்குற அந்த பாட்டில் முதல்ல சொல்கிறாரு, பண்டிதர்களை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த பாடலில் அவர் சொல்கிறாரு, இவ்விதம் நான் எப்போதும் இருந்தது என்பது இல்லவே இல்லை. நான் அப்படின்றது சொல்கிறது பரமாத்மாவாகிய கிருஷ்ணன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போதும் இருந்ததில்லை. அப்போனா நான் இல்லைங்கிறது கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம், நான் எப்போவுமே இருக்கிறேன். பரமாத்மா என்ன சொல்கிறாரு, நான் எப்போதும் இருக்கிற வஸ்து.
அடுத்தது பாருங்களேன், நீயும் இருந்ததில்லை, இந்த அரசர்களும் இருந்ததில்லை என்பதும் இல்லை. அப்போ அவங்க 2 பேர் யாருன்னா, நீன்னா அர்ஜுனன், அரசர்கள்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா பெரியவங்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. இவங்க யாருமே இல்லைங்கிறதும் இல்லை. அப்போ அவங்களும் இருக்கிறாங்க. இனிமேலும் நாம் ஒன்றும் இருக்க போவதும் என்பதும் இல்லை. இதுக்கு மேல நாம் இல்லாம போயிடுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா அதுவும் இல்லை. இது ஒரு பெரிய குழப்பமா இருக்குல்ல. இப்பதான் அவன் எல்லாருமே இறந்து போயிடுவாங்கன்னு வருத்தப்படுறான். இவர் என்ன சொல்றாரு, நானும் எப்போதும் இருக்கிறேன், நீயும் எப்போதும் இருக்கிற, இந்த அரசர்கள் எல்லாரும் எப்போதும் இருக்க போறவங்கன்றாரு. அப்போ அவர் அந்த நான் நீ அப்படிங்கிறத எதை குறித்து சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்பதான் நம்ம மேல இந்த விளக்கம் பார்க்கும்போது நான்ங்கிறத அவர் என்னவா சொல்லியிருக்கிறாரு, உடலோ மனமோ புத்தியோ அல்ல, நான்கிறது ஆத்மா. ஆத்மா எப்படிப்பட்டது? சச்சிதானந்த வஸ்து. சச்சிதானந்த வஸ்து அப்படின்றதுல நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் பத்தாது, அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த பாடல். அப்போ எப்போதும் இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்? நித்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியம். அனாத்மா? அனாத்மா எதெல்லாம் நம்ம அந்த கரண் முதற்கொண்டு எதெல்லாம் நம்ம பார்த்தோமோ, திருஷ்யமா எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் அனாத்மா. அப்போ அதெல்லாம் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது. நித்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடையில தோன்றி இருந்து மறையக்கூடிய மித்தியா ஸ்வரூபம் முடியுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நானுங்கிறத அவர் எது கூட பொருத்தி பார்க்குறாரு? ஆத்மாங்கிறதோட பொருத்தி பார்க்குறாரு. இது ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இவ்விதம் நான் எப்போதும் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லைன்னா, நானுங்கிறத ஆத்மானு கொண்டு போய் வச்சாதான் இது பொருந்தும். நானுங்கிறத கொண்டு போய் உடல்ல வச்சிட்டோம்னா, அப்ப இது வரைக்கும் இந்த ஆத்ம ஞானம் இல்லாததுனால தான் அர்ஜுனன் மரணத்தை பத்தி சோகப்பட்டிருக்கிறான். இப்ப அர்ஜுனனுக்கு நான் ஆத்மானு தெரியுது. ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியமானதுன்னு தெரியுது. ஒரு ஸ்லோகத்துல நித்தியம்ங்கிற ஒரு வேர்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்? நித்தியம்னா எப்போதும் இருக்க போகுது. அப்போ அர்ஜுனன் நான் உடல் இல்லை, அந்த கரணமும் இல்லை, நான் ஆத்மா, நான் எப்போதும் இருப்பவன் அப்படின்னா அவனுக்கு மரணத்தை குறித்த வருத்தம் வருமா? தன் மரணத்தை குறித்து மட்டும் இல்லை, அங்க இருக்கிற மற்றவங்களுடைய குறித்த மரணத்தை பற்றிய சோகமும் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் இப்ப பார்க்கறது ஆத்மஸ்வரூபத்தை. தங்கிட்ட மட்டும் இல்லை, மற்றவங்கள்ட்டையும் அங்க நான் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும்? ஆத்மாவாக மட்டும்தானே இருக்க முடியும். அப்ப அந்த ஆத்மாவுக்கு மரணம் உண்டா? இல்லை. அதுவும் நித்திய வஸ்து தானே. இங்க இருக்கக்கூடிய நான் நித்திய வஸ்து தான், அங்க இருக்கக்கூடிய நானும் நித்திய வஸ்துவா தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால அவருக்கு நித்தியம்ங்கிற ஒரு வார்த்தையை, ஆத்மா நித்தியம்ங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தி, அதாவது எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து, நீயோ இந்த மற்றவர்களோ ஆத்மா எனும் நிலையில எப்போதும் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்து முதல் நிலையில சோகத்தை கொஞ்சம் ரிலீவ் பண்றார். இப்போ அடுத்தது அப்போ நீங்களும் உங்களுக்கு அந்த மாடலை பொருத்தி பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, அர்ஜுனனுக்கு அங்க போர், மரணம். அப்ப நான் கொல்லுகிறேன், மரணம் அடைகிறார்கள் அப்படிங்கிறத பொருத்தி தொடர்பு படுத்தும் போது தான் அந்த இடத்துல அவனுக்கு சோகம் ஏற்படுது. நான் ஆத்மா, அங்க மரணம் அடை போறது எதுங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அனாத்மா தான் போகுது. ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அப்ப எதை குறித்து அவன் வருத்தப்பட போறான்? அந்த தொடர்புங்கிறத எப்படி நீக்கினாருங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. நானுங்கிறதுல உள்ள குழப்பத்தை நீக்கி பண்டிதர்கள் பெற்ற மேலான ஆத்ம ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பண்டிதன் அல்லாதவனை பண்டிதனாக மாற்றுகிறார். இப்ப இவன் பண்டிதன் அப்படின்னா மரணத்தை குறித்து வருத்தப்பட மாட்டான். புரியுதுங்களா? இப்போ நீங்களும் பண்டிதர்கள் ஆகிறதுக்கு இந்த மாடலை பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் யார் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன விளக்கம் வருது? நான் ஆத்மஸ்வரூபம், சச்சிதானந்த ரூபி, நான் எப்போதும் இருப்பவன் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலியமா, இந்த ஸ்லோகம் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இப்ப நம்ம ஆத்மா அனாத்மான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதுதான் இந்த இடத்துல நான் விளக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆத்மா தான் திருக்கு,
ஆத்மா தான் அறியும் பொருள். திருஷ்யம் எல்லாம் அனாத்மா. எது நித்தியம்? திருக்கு. ஆத்மா தான் நித்தியம், அனாத்மாலாம் அனித்தியம். இப்போ இங்கே கவனிச்சு பாருங்க, அர்ஜுனன், துரோணர், பீஷ்மர் இவர்களில் ஆத்மா நித்தியமாக இருக்குது, அதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. ஆனால் அனாத்மான்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுடைய உடல், துரோணருடைய உடல், பீஷ்மருடைய உடல், அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய உடல்கள் எல்லாமே என்னது? அனித்தியம், அழியக்கூடியது, தோன்றி மறைவது. ஒரு காலத்தில் தோன்றுது, ஒரு காலத்தில் மறையுது. அப்போ நான் அப்படிங்கிறத அதோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது தான் எனக்கு மரணம்ன்றது வருது. அல்லது என்னுடைய உறவினர்களுக்கு மரணம், என் குருவிற்கு மரணம், அதையும் நானே செய்கிறேன் அப்படிங்கிற அந்த தொடர்பெல்லாம் இந்த இடத்துல துண்டிக்கிறார். நானுங்கிறத ஆத்மாவில் வைக்கிறதுனால நான் அழிவற்றவன்கிறத அவர் புரிய வைக்கிறாரு. இப்போது இதில் ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா மண் பானை அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்ணுங்கிறது ஒரு நித்திய வஸ்துவாக வச்சுக்கோங்க. அதாவது அது எப்படி இருக்கு? இருக்கிற ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை ஏதோ ஒரு உபாதி அதனுடைய நாம ரூபத்தை மாற்றும் போது பானைங்கிற உருவமோ, அல்லது வேறு ஏதாவது இங்கே நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறது ஒரு பானைங்கிற உருவமோ, இல்லை தட்டுங்கிற ஒரு உருவமோ நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மாற்றத்தை விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விகாரம் தான் அதோடைய உபாதி. இப்போது இதை உருவாக்கும் போது இதுக்கு ஒரு தோற்றம் இருக்குது, கொஞ்ச காலம் இருக்குது. இப்படி கீழே போட்டுட்டோம்னா இந்த பானைன்ற உருவமும் பேரும், இதுக்கு மேலே அதை பானைன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு வேற என்ன பேர்? உடஞ்சி பானைன்னு சொல்லுவோம். சுத்தமாக நொறுக்கிட்டோம்னா பழையபடி மண்ணுன்றோம் இல்லைங்களா? எதிலிருந்து தோன்றியதோ அதிலேயே மறைஞ்சிருது. இப்போ ஆதார வஸ்து மண். இப்போ இங்கே எது இருக்குதுன்னு நம்ம சத்துங்கிற வார்த்தைக்கு பொருளாக எதை சொன்னோம்? ஆத்மா. ஆத்மாவிலிருந்து தோன்றி இருந்து மறையுது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆத்மா எப்போதும் இருக்கிற மண் போன்ற ஒரு உதாரணத்துக்கு தான் இது. அப்போ மண் மாதிரி ஆத்மா மண்ணான்னு கேட்டுறாதீங்க, புரிந்துக்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்போ ஆத்மா நித்தியம், இந்த உடல்கள் அழியக்கூடியது, அது உபாதி. உபாதிக்கு தோற்றம், இருத்தல், மறைதல் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இது எப்போதும் உள்ளது. இந்த அனாத்மாவுக்கெல்லாம் முன்இன்மை பின்இன்மை. இதுக்கு முன்னாடி இது பானை ஆகிறதுக்கு முன்னாடி இது இருந்ததா? பானை உடஞ்சி முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமும் இருக்குதா? இல்லை. அப்போ முன்இன்மை இல்லை, பின்இன்மையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தான். முன்னாடியும் இதுக்கு முன்இன்மைங்கிறது கிடையாது, உண்டு. பின்இன்மை உண்டு. சரியாக அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்போ இந்த ஆத்மா அனாத்மா தன்மைக்கு ஒரு விளக்கம் புரியுது இல்லைங்களா? இப்போ இன்னொரு ஸ்லோகத்தில் ஆத்மா எத்தகையதுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு தேஹீனஹ அஸ்மின் யதா தேஹோ கௌமாரம் யௌனம் ஜரா ததா தேஹந்திர பிராப்தி தீரஸ் தத்ர ந முக்கியதி. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தைகள் இந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிப்பிடுறார். கௌமாரம் அப்படின்னா இளமை, யவனம்னா வாலிப பருவம், ஜரா அப்படின்னா முதுமை. இந்த மாதிரி இந்த உடல் பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு அழிந்து போகுது. அப்புறம் வேற ஒரு உடல் கிடைக்குது. இருக்கிறது ஆத்மா அப்படியே தான் இருக்குது. உடல் தோன்றுது மறையுதுங்கிறத மறுபடியும் இதுக்கு ஒரு ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ மாறுறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகாரி. மாறாதது அப்படிங்கிறதுடைய சமஸ்கிருத வார்த்தை நிர்விகாரி. மாறக்கூடியதை விகாரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நான் அப்படிங்கிற எப்படிப்பட்டவன்? இப்போ நம்ம ஏற்கனவே நித்தியம்ங்கிற ஒரு வேர்டு பார்த்தோம். இப்போ நிர்விகாரி. நான் நிர்விகாரி அப்படின்னும் போது இந்த மாறக்கூடிய உடல் எப்படியும் மறித்து தான் போகுது. இங்கே தான் மரணம்னு கிடையாது, இந்த போர்க்காலத்தில் தான் மரணம் கிடையாது, இன்னொரு இடத்துல மறித்து தானே போகுது. எப்படியும் அது தோன்றினது ஒரு காலத்தில் மறைய தான் போகுது, தோன்றினது ஒரு காலத்தில் மறைய தான் போகுது. இதுதான் போன நம்ம ஸ்லோகத்துலேயும் நம்ம பார்த்தோம். பானையை உதாரணமாக வச்சு பார்க்கும்போது தோன்றுச்சு, இருந்துச்சு, மறைஞ்சிருச்சு. அதே போல்
இந்த இந்த பாடல்லையும் பல வேறுபாடு, பல மாற்றங்களுக்கு உட்படுது. ஆனால் ஆத்மாங்கிறது மாற்றமே இல்லாததுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிற வார்த்தை வந்து நிர்விகாரி. இப்போ நிர்விகாரம் விகாரம்ங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆத்மாவுக்கு எப்படி நம்ம பொருத்தி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது, ஆத்மாவில் வந்து உறுப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சங்கரர் வந்து அவருடைய பாஷ்யத்தில் கொடுக்குறார். உறுப்புகள் அப்படின்னும் போது அவயவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து உடம்புல கை கால்கள் கண்கள் மூக்கு வாய் இது மாதிரி உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா? இந்த உறுப்புகள் மாதிரி ஆத்மாவில் வந்து அது ஒருபடித்தானது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கிட்ட உறுப்பே கிடையாது, அது முழுமையானது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ உறுப்புகள் இல்லாததுனால நிர் அவயவம். ஆத்மாவுடைய தன்மை என்ன? நிர் அவயவம். அவயங்களே இல்லைன்னும் போது அதில் மாற்றமும் இருக்காதுங்கிறத அவங்களுடைய கருத்து. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எதுங்க? அமீபான்னு ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் உறுப்புனாக்கா நீங்கள் உள்ள உறுப்புகள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு செல்லுன்னா அதுக்கு உள்ள உறுப்புகள் இருக்கும் இல்லையா? உள்ளுறுப்புகள் இருக்கும். நம்ம வந்து மேலே மட்டும் பார்க்காம, இப்போ நான் உங்களுக்கு கடையில் தெரியறதுனால நான் கை கால் கண் மூக்கை பற்றி பேசினேன். உள்ள இருதயம் கிட்னி எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது. அப்போ அதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது நம்ம புரிஞ்சு உறுப்புங்கிறத வந்து நான் மேலோட்டமாக சொல்றது, அதுதான் மேலோட்டமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றது. இந்த வார்த்தைகளுக்கு வந்து லட்சியார்த்தத்தை தான் நம்ம பார்க்கணும். வாக்கியார்த்தம் நம்ம போய் பார்த்தோம், வாட்சியார்த்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால தாத்பரியத்தை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளவுதான். இப்போ இதுல நம்ம வந்து ஒரு 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 தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆத்மாங்கிறது மாறாதது, எப்போதும் உள்ள வஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அனாத்மாங்கிறது மாறக்கூடியது, அழியக்கூடியதுன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல ஆத்மாவும் அனாத்மாவும் எப்படி வந்து கலக்குது, அந்த இடத்துல நான்கிற அந்த உணர்வு வந்து எப்படி வந்து உடலளவாக மாறுச்சுங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நானுங்கிறது உடல் அளவு தானா அல்லது நான் ஆத்மா தானாங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் அண்ணா இருக்கேன், இல்லை அர்ஜுனன் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுனன் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாரு. அர்ஜுனனுடைய உருவம் தெரியுது. அதை என்ன சொல்லுவோம்? பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம். அர்ஜுனனுடைய உருவம், அதனுடைய பிரதிபலிப்பு. இப்போ அந்த கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணாடியை நம்ம வந்து எதுவாக உருவகப்படுத்திக்கலாம்னா, அர்ஜுனனை ஆத்மாவாகவும் அந்த கண்ணாடியை அந்த கரணமாகவும் இந்த பிரதிபலிப்பை வந்து கரெக்டு. இப்போ ஒளி வந்து பாசம்னு சொல்லுவோம். அந்த ஒளி வந்து பாசம் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பை என்ன சொல்லுவோம்னா ஆபாசம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிபலிப்புக்கு ஆபாசம். இப்போ சித்தினுடைய பிரதிபலிப்பை சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும்? சித்தாபாசம். இப்போ இங்கே நிற்கிறது ஆத்மா அப்படின்னு ஒரு உருவகம் பண்ணிக்கோங்க. அந்த கரணம்ங்கிற கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது சித்தாபாசம் இல்லைங்களா? என்னுடைய உருவம் தான் அங்கே பிரதிபலிக்குது. இப்போ நான் சாதாரணமாக போய் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது என்னுடைய உருவம் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆத்மாவினுடைய தன்மையும் அந்த கரணத்துக்கு இருக்கக்கூடிய தன்மையும் சற்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? சித் சொரூபம், சைதன்யம், அறியும் தன்மையோடு இருக்குது. இந்த அந்த கரணத்துக்கு ஆத்மாவை அப்படியே உள்வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆத்மாவினுடைய அந்த சைதன்ய சொரூபத்தை உள்வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சாதாரண கண்ணாடி போல இல்லை. அது அந்த இடத்துல இருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த உருவம் அதுவும் அந்த சைதன்ய சக்தியோடு இருக்குது. ஆத்மா மாதிரியே பிரதிபலிப்புக்கும் அறியும் தன்மை இருக்குது. இப்போ இந்த இடத்துல மாயாங்கிற சக்தி அறியாமைங்கிற ஒரு திரை வைக்குது. இந்த பிரதிபலிப்பு, இந்த ஒளி இங்கே போயிட்டு கண்ணாடியில் பிரதிபலிக்கணும், அந்த கரணத்தில் போய் கலக்கணும் அப்படின்னா மாயை நடுவில் ஒரு திரை வைக்குது. அந்த திரைக்கு பேர் வந்து அறியாமை.
இப்போ இந்த கடந்து போகும்போது இந்த ஒளி இந்த இடத்துல அறியாமைங்கிற திரையை தாண்டும் போது அந்த ஒளி இப்போ எதோட போகும்? அறியாமையோட போகும். அறியாமையோட அந்த கரணத்தில் கலக்குது. அந்த கரணத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் சிதாபாசன்ற நிலைக்கு வருது இல்லையா? அப்போது அதுக்கிட்ட அறியும் தன்மை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு தான் யாருன்னு தெரியும், நான் சச்சிதானந்த வஸ்துன்னு தெரியும். மாயைங்கிற கலப்பில் அறியாமையோட போய் அந்த கரணத்தில் கலக்கும்போது சிதாபாசன் அறியும் தன்மை இருக்குது, ஆனால் அறியாமையோடு இருக்குது. அப்போ அறியும் தன்மைன்னு பார்க்கும்போது முதல்ல அறியறது புத்தி, அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அறியும். அடுத்ததாக எதை அறியும்? அந்த கரணத்து எதில் இருக்குது? இப்போது உடலில் இருக்குது. உடலை அறியுது. அப்போ நானுங்கிறத அதை அந்த கரணமாகவும் உடலாகவும் கருதிக்குது. முதல்ல நான் யாருன்னு தெரியல, அறியாமை. நம்ம ரஜ்ஜு சர்பத்தில் பார்த்த மாதிரி முதல்ல அறியாமை, அது என்னன்னு தெரியல எனக்கு. ரெண்டாவது நான் என்னுடைய நிலையில் இருக்கிறத அங்கே பொருத்தி பார்த்துக்கிறேன். பாம்புங்கிற ஒரு விஷயத்த பொருத்தி பார்க்குறேன், அத்தியாசம். அதனால் எனக்கு என்ன ஏற்பட்டது? பாம்புங்கிற தோற்றத்தில் ஏற்பட்ட பயம், படபடப்பு, இதெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? அதே போல் இங்கே அந்த அறியும் வஸ்து மாயையினால் அறியாமை கொண்டு சிதாபாச நிலைக்கு வந்தபோது, சிதாபாச நிலையில் இருக்கும்போது அறியும் தன்மை இருக்குது, ஆனால் தன்னை யாருன்னு தெரியல. அப்போ தன்னை யாருன்னு அறிய முற்படும் போது இம்மிடியாட் இருக்கக்கூடிய அந்த கரணத்தையும் உடலையும் ஸ்வீகரணம் பண்ணிக்குது. நான் அந்த கரணம், நான் அந்த கரண அளவுக்கு உட்பட்டவனும் இந்த உடலுக்குள்ளேருந்து தான் பார்க்குறேன்னு தோணுது. புரியுதுங்களா? இப்போ எப்படி இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஆத்மானா எல்லா இடத்துலையும் இருக்கிறதா எனக்கு தெரியணுமே, எனக்கு இந்த உடலில் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த விளக்கம் நம்ம கொடுக்குறோம். இப்போ அந்த அறியாமைங்கிறத ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்குறார். அறியாமைங்கிறத திரையை எடுத்துடுறார். இப்போ அந்த இடத்துல சிதாபாசன் இருக்கும். இப்போ அறியாமை நீங்கிடுச்சு. அந்த சிதாபாசனுக்கு அறியும் தன்மை இருக்குல்ல, அந்த அறியும் தன்மையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும்? நான் ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்குது. இப்பையும் அதே அந்த கரணத்தில் பிரதிபலிக்குது. அதே அந்த கரணத்தில் பிரதிபலிக்கிற சிதாபாசன் தான், ஆனால் தான் யாருங்கிறத தெரிஞ்ச சிதாபாசன். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ நான் ஆத்மாவின் பிரதிபலிப்பு தான். பிரதிபலிப்பும் ஆத்மாவும் வேறையா? இப்போ நான் அங்கே கண்ணாடியில் பிரதிபலிக்கிறேன், நானும் அதுவும் வேறு தானா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆத்மா சிதாபாசன் வேற கிடையாது. ஆத்மாவும் சிதாபாசனும் ஒன்று தான். முன்னாடி அறியாமையோடு இருந்தது, இப்போ அறியாமை நீங்கிடுச்சு. என்ன அறியாமை நீங்கியிருக்கு? நான் உடல் அளவு உடையவன், நான் மனதளவு உடையவன், புத்தி அளவு உடையவன் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை நீங்கி நான் எங்கும் இருக்கக்கூடிய நித்திய வஸ்து, மாறாத வஸ்து அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ மரணம் யாருக்குன்னு இப்போ கேட்டால் என்ன சொல்லுவார்? அனாத்ம வஸ்துக்கு தான் மரணம். ஆத்மா வஸ்துவாகிய எனக்கு மரணம் இல்லைங்கிற தெளிவுக்கு அர்ஜுனன் வராரு இல்லையா? அந்த தெளிவு இப்போ நமக்கும் வருது இல்லையா? இப்போ நான் யாருன்னு நம்ம கேட்கும்போது ஆத்மா இங்கே இருந்து பார்க்குற மாதிரியே இருக்குதே, எனக்கு இங்கேருந்தே எல்லாமே ஃபீல் ஆகுதே. அப்படின்னா ஏன் அப்படி ஃபீல் ஆகுறதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நமக்கு சங்கரர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் இது எப்படி இன்னும் ஒரு உதாரணம் மூலயமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வானத்தில் சந்திரன் இருக்குது. இப்போ நம்ம கேட்கலாம், அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, எல்லாருக்குள்ளே இருந்தும் பார்க்குற மாதிரி இருக்கே, அப்போது எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லைங்களா? அநேக ஆத்மவாதம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்போ சந்திரன் ஒன்று தான் இருக்கிறது. நிறைய தண்ணி அங்கங்கே கொட்டை கொட்டையாக இருக்குன்னா அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் எல்லாத்துலேயும் உண்டு இல்லையா? எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போது சந்திரன் ஒன்று தான், பிரதிபலிப்பு இங்கே பல அந்த கரணங்கள் இருக்கின்றன. ஒரு அந்த கரணத்திலும் ஆத்மா சிதாபாசனாக இருக்கிறது. ஆனால் ஆத்மாவிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான். சிதாபாசனாக இருந்து பார்க்கும்போது, அறியாமை இருக்கும்போது எல்லாம் வேற வேற. தன்னை ஆத்மா என்று உணர்ந்தவனுக்கு எல்லாமே ஒன்று தான். இந்த வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? ஆத்மா ஒன்று தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆத்மா அநேகம் கிடையாது, ஆத்மா ஒன்று தான். சிதாபாசன்கிற நிலையிலும் அறியாமை நீங்கும் போது
தான் சைதன்ய வஸ்து தாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுதான் இங்கே கீழே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அந்த கரணத்திற்கு சைதன்யத்தை பிரதிபலிக்கும் தன்மை இருப்பதால் அறிவுடையது போல் தெரிகிறது. ஏன்னா அது அப்படியே அந்த சைதன்ய சக்தியோட உள்வாங்குது, சைதன்ய சக்தியோட பிரதிபலிக்குது. ஆனால் அந்த அறியும் தன்மை இருக்கிறதுனால உணர்வும் அங்கே இருக்கிறது மாதிரி தெரியுது. அந்த கரணத்துக்கு உணர்வு இருக்குது, இதுக்கு அறியும் தன்மை இருக்குது. ரெண்டும் கலந்து தானே வருது. இப்போ பிரதிபலிப்பில் ரெண்டும் கலந்து வர்றதால அறிவும் உணர்வும் ரெண்டுமே அதுக்கிட்ட இருக்குது. அப்போது இப்போ அந்த சந்திரன் தடாகம்ன்ற உதாரணம் சொல்லலை இல்லைங்களா? அதே மாதிரி அர்ஜுனன் கண்ணாடி உதாரணத்தில் அந்த தடாகம் வந்து இப்படி கொஞ்சம் காற்றுல ஆடுதுன்னா சந்திரனே ஆடுறது போல தெரியுதா? கண்ணாடியில் அங்கங்கே அழுக்கு இருக்குது, ஏதோ கீறல் இருக்குது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்திலையும் பிரதிபலிப்புலையும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்போது நான் பார்க்கும்போது, அறியாமையோடு பார்க்கும்போது நான் என்ன நினச்சிக்குவேன், ஏன்னா என்னை வந்து நான் அந்த கரண அளவுலையும் உடல் அளவையும் பார்க்கறதுனால என்கிட்ட தான் அந்த மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சந்திரன் அந்த நிலையில் பார்க்கும்போது சந்திரனே அங்கே ஆடுறது போல ஒரு குழப்பம் ஏற்படுது இல்லையா? எப்போ அறியாமை இருக்கும்போது. ஆத்மா வந்து அந்த இடத்துல பிரதிபலிப்பாக தான் இருக்குது, அங்கே ஆத்மாவே ஆடலை. ஆடுறது எது உபாதியோ அந்த கரணம் அனாத்மா. இங்கே நம்ம அந்த கண்ணாடியையும் தடாகத்தையும் நம்ம சொல்கிறோம், இது ரெண்டும் அனாத்மா. அனாத்மாக்களில் ஏற்படக்கூடிய சலனத்தை தன்னில் ஏற்படக்கூடியதாக நினைக்கிறதால நம்ம குழம்பிடுறோம். இப்போ அறியாமை நீங்கி நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது என்னிடத்துல சலனம் இல்லை. சலனம் எங்கே இருக்குது? சலனம் எங்கே இருக்குது? அனாத்மாவில் இருக்குது. அனாத்மா வந்து அந்த கரணமும் உடலும் தான். ஆத்மாவுக்கு மாற்றமே இல்லை, நித்தியமான வஸ்து. ஆனால் உடலோ மாற்றங்களுக்கு உட்படும். இந்த கை வந்து இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, நாளைக்கு எது வேணா ஆயிடலாம். ஆனால் நான் மாறாதவன். இந்த உடல் போனாலும் வேற உடல் எடுக்க போகிறோம். அப்போ இந்த தாத்பரியத்தை தான் அவர் விளக்கி சொல்கிறார். ஆத்மா அனாத்மாவை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கும் போது தான் நம்ம அதிலேருந்து விடுபட்டு நிற்க முடியும். விடுபட்டு நிற்கிறதுங்கிறது தான் அங்கே சோக நிவர்த்தி. சோகங்கிறது அவருக்கு போயிடுது இல்லையா? மரணங்கிறத பற்றி இனி கவலை இல்லைன்னா அவருக்கு எப்படி சோகம் இருக்கும்? இப்போ சோக நிவர்த்திங்கிறதுக்கு அவர் ஆத்ம ஞானத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த கரணம் எங்கே இருக்குது? உடலில் தான் இருக்குது. அது அந்த கரணம் இந்த உலகத்தை எதை கொண்டு அறியுது? உடலை கொண்டு தான். ஆத்மா தான் அது உடலை கொண்டு தான் அறியுது. உடலுக்கு அறிவு இல்லையா? இமீடியட்டாக அது எல்லாம் ஒன்று பொருந்தி இருக்கிறதுனால நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். இந்த குழப்பம் தானே பிரச்சனை. அதுவும் நம்ம தேகத்திரைய விவேகம்னு பார்த்தோம் இல்லைங்க, ஆய்வுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுவும் நம்ம இப்போ பேசுவோம். அப்போ 3 தேகம் இருக்குது நமக்கு. காரண தேகம், சூட்சும தேகம், ஸ்தூல தேகம். காரண தேகங்கிறது தான் நான் சொன்ன அறியாமை திரைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது காரண தேகம். சூட்சும தேகங்கிறது அந்த கரணம், ஸ்தூல தேகங்கிறது உடல். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். பல விதங்களில் நம்ம விளக்கங்கள் கொடுக்கும்போது ஏதோ ஒரு விளக்கத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். நான் யாருங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஞானிகள் பல விதங்களில் விளக்கங்கள் கொடுத்து நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மரணம் இல்லை, அங்கே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கும் மரணம் இல்லை, மரணிக்க போகிறது அனாத்மா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கங்கள் எல்லாம். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கவலை இல்லை இல்லைங்களா? அதுக்காக உடனே கத்தி திட்டி கிளம்பிடாது. இப்போ அடுத்த ஸ்லோகம். ந அசத்தோ வித்யதே பாவோ ந பாவோ வித்யதே சதஹ உபயோர் அபி திருஷ்டஹ அந்தஹ து அனயோ தத்வதர்சிபிஹி. இவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை வந்து ஒரு 3 வார்த்தை இருக்கு. பாவ, அபாவ, சத்து, அசத்து, கடைசியா தத்வதர்சிபி. தத்வதர்சிபி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை நம்ம சரியா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அசத்து, சத்துனா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லணும்? இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் அசத்துனா இல்லாதது. இருப்பது சத்து, அசத்து இல்லாதது.
இருக்கிறது சத்துன்னா இல்லவே இல்லாததை தான் அசத்துன்னு சொல்லுவோம். அப்புறம் இதே ஈக்குவலண்ட் மீனிங்கில் தான் பாவம் அபாவம் ரெண்டுமே இருக்குது. பாவம்னாலும் சத்துங்கிறதுக்கான ஈக்குவலண்ட் மீனிங் தான். இருக்கிறத பாவம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாததை அபாவம்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டுத்தோட தத்துவத்தையும் எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத தத்துவத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பேர் என்ன? தத்துவ தரிசிபி, தத்துவ தரிசனம் அடைந்தவர்கள். தத்துவம் அப்படிங்கிறதுனா எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க. இப்போ நம்ம ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு பிரித்தோம் இல்லைங்களா? எது இருக்குது? ஆத்மா இருக்குது, அனாத்மா அப்படி சொல்ல முடியாது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் இந்த இடத்துல இப்படி வெறும் ரெண்டு வார்த்தையை மட்டும் போட்டிருக்காங்கன்னா, அசத்துங்கிறது எப்போதுமே இல்லாத வஸ்து. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த அனாத்மாக்கெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அது அசத்துன்னு சொல்ல முடியுமா? அசத்துன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் தோன்றுறது, இருக்குது, மறையுது. அதுக்கு நம்முடைய ஞானிகள் கொடுக்கக்கூடிய, நம்முடைய முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தை மித்யா. இது ரெண்டுத்துக்கும் இது இல்லைன்னு, இந்த மித்யாங்கிற தன்மையுடையதை நீங்கள் இந்த உடலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எவர் சேஞ்சிங். எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் செல்கள் இறந்துக்கிட்டே இருக்குது, புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ மாற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? மாற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியுதே, அப்போ இருக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல பார்க்கும்போது பானை தெரியுது, இல்லைங்க இது களிமண் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் யாருக்கு புரியும்? ஞானிக்கு புரியும். ஞானி தான் அது. அப்போ இந்த பானை தோற்றம் இருக்குது, இருப்பு இருக்குது, அழிவு மறைவுங்கிறதும் இருக்குது. மண்ணுக்கு எப்போதும் இருக்கிற வஸ்து. அப்போ இந்த இடத்துல அவங்க இருக்கிறதையும் இல்லாததையும் பற்றி மட்டும் பேசுறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு புரிதல் இருக்கிறவங்கள மட்டும்தான் ஒரு தத்துவ ஞானிங்கிறாரு. அப்ப இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கும் போது நடுவுல இந்த இடத்துல அனாத்மான்னு நம்ம சொல்லக்கூடியதுக்கு தோன்றி இருந்து மறையக்கூடிய தன்மை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மித்யா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த மித்யா தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதுலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ ஏன் அப்ப இல்லைன்னு சொன்னாங்க? இல்லவே இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? இப்போ நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு போக வேண்டியிருக்கு. மாண்டூக்கிய உபநிஷத்துல இந்த உலகத்தை ஜெகத்து எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த உதாரணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த திருஷ்டாந்தம் என்னன்னா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஒரு அந்த பந்து ஒன்று சுத்துவோம் இல்லைங்களா? கார்த்திகை பந்து சுத்துவோம், பூ பந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதை சுத்தும் போது பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் நமக்கு தெரியுது. ஒரு வட்ட வடிவமா தெரியுது இல்லைங்களா? அந்த வட்ட வடிவம் உண்மையிலே இருக்குதா? பார்க்கறதுக்கு வட்டம் வடிவம் போல தெரியுது. அதை அப்படியே ஸ்லோ மோஷன்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் இருக்கிறது என்னது? அந்த தீப்பந்து. இப்போ இந்த உலகத்துல நீங்க பார்க்கறது எல்லாம் பலவித உருவங்களா தெரியுது. அதை உங்க அறிவால ஞானத்தால பகுத்து பார்க்கும்போது இருப்பது எது? பிரம்மம் மட்டும் அல்லது ஆத்மா மட்டும். தெரிவது பல விதங்கள்ல இருக்கலாம். அங்க வட்டமா தெரியுது, அதே இப்படி சுத்தினீங்கன்னா எட்டா தெரியும், இன்ஃபினிட்டியா தெரியும். ஒரு பேர், ஒரு நாமரூபம் உருவாகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ இப்படி சுத்தும் போது அது வட்டம்னு சொன்னீங்க இல்லையா? அது ஒரு நாமம், அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் அது அனித்திய வஸ்து தானே. உண்மையிலேயே அங்கே இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது? தீப்பந்து தான் தெரியுது. அப்ப இருப்பது எது? பிரம்மம் அல்லது ஆத்மா அல்லது நான். நான் எப்போதும் இருப்பவன். மாறுவது எது? அந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த வட்டம் உண்மையிலே இருக்குதாங்க? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இல்லையே. இப்போ இல்லாத ஒரு வஸ்துவை அதுக்கு ஒரு இருப்பும் தோன்றுதும் மறைதுன்னும் நம்ம சொல்கிறோம்.
அந்த வட்டம் முன்னாடி இல்லை, அப்புறமும் இல்லை, தோன்றுது, நம்ம கண்ணுக்கு வட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் இல்லாமல் போகுது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம பஸ்லலாம் வந்து அதுதாங்க பிரம்மா, நான் தான் அதுதான் சொல்லியாச்சு. இப்போது இன்னொரு உதாரணமும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பஸ்லலாம் வந்து இந்த நேம் போர்டு இருக்கும். அந்த நேம் போர்டு எதாலாம் இருக்குன்னா சின்ன சின்ன பல்ப்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் ஓடுது. கோயம்புத்தூர் உண்மையிலேயே ஓடுதாங்க. அங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்பு தான். அது எரியுது அணையுது, எரியுது அணையுது, இருப்பது அந்த பல்பு மட்டும்தான். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறது ஒரு கடவுளுடைய உருவத்தை கொண்டு வராங்க. பலவிதமான எழுத்துக்கள், பலவிதமாக கலர், என்னென்னமோ அந்த உருவங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி இல்லை, இருக்குது, இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறது உண்மையிலே என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த பல்பு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆதார வஸ்துன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆதார வஸ்து மேலே ஒரு உருவகம் தெரியுது. அந்த உருவகம் உண்மையாக இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணால் அது இல்லை. அப்போ இந்த ஜெகத்து எப்படிப்பட்டது, அனாத்மாக்கள்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த மாதிரி மாண்டூக்கியத்தில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, தோற்ற மாத்திரமாக இருக்குது. தோற்ற மாத்திரமாக இருக்கிறத தான் நம்ம மித்யா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. அதனால தான் இவர் வந்து அபாவ அசத்துங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். உண்மையிலேயே அங்கே அந்த உருவம் இருக்குதா? இல்லை இல்லையா? இப்போ இல்லாதது இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு தானே சொல்லணும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தத்துவ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, மித்தியான்ற ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுத்து புரிய வைக்கிறாங்க. இதுதான் அங்கே இந்த மாதிரி இந்த ரெண்டுத்தினுடைய தத்துவத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யார்? அப்போ நீங்களாம் யார்? தத்துவ தரிசனம் பண்ணவர்கள், தத்துவ ஞானிகள். சரிங்களா? அப்போ கீழே அதே தான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை. அந்த வட்டத்துக்கோ எட்டுக்கோ அந்த வார்த்தைகளுக்கோ இருப்பு என்பது இல்லை. மேலும் உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பதும் கிடையாது. ஆதார வஸ்து எப்பயுமே இருக்குது. அது இல்லைன்னு எப்பயா சொல்ல முடியுமா? அந்த வார்த்தை தோன்றும் போது அந்த இடத்துல பல்பு இருக்குதானே செய்யுது. நம்முடைய இந்த கருவிகளுக்கு அது புலப்படலை. அந்த கார்த்தி சுத்தும் பொழுது அந்த வட்ட வடிவத்தில் தீப்பந்து இருக்குங்கிறது இந்த புலன்களுக்கு புலப்படலை. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஸோ அப்போது உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பதே இல்லை. ஆத்மாவுக்கு இல்லாமை என்பதே இல்லை. உடலுக்கு உண்மையிலே அதுக்கு இருப்புத்தன்மை இல்லவே இல்லை. அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இருப்பது போன்று தெரியறதுனால அதை நாம் என்ன சொல்கிறோம், மித்யாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டுத்தோட தத்துவம் தெரிஞ்சதுனால நாமெல்லாம் தத்துவ ஞானிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்துட்டோம். டைம் இருக்கா? சரி. இன்னும் நம்ம ஆத்மாவை பற்றி நிறைய விளக்கங்கள் வந்து இந்த கீதையில் வந்து பகவான் நமக்கு சொல்லித்தராரு. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் எப்படிப்பட்டவன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நான் ஆத்மாவிலேருந்து வழுவாமல் இருக்க முடியும். ஆத்மாவிலேருந்து நான் வழுவலைன்னா நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கேன்? ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறேன். நான் ஆத்மா தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தேன்னா என்ன, என்னுடைய வாழ்க்கையே எப்படி இருக்க போகுது? ஆத்மாவாக இருக்க போகுது. அப்போ அது ஆத்ம நிஷ்டை தானே. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் நான் எப்படி ஆத்ம நிஷ்டையில் இருக்க முடியும்? நான் யாருன்றதை சரியாக புரிஞ்சிக்காமல், எப்படிப்பட்டவனுங்கிறத புரிஞ்சிக்காமல் இந்த இளவரசன் கதை சொல்லுங்க இல்லைங்களா, அவர் கடைசி வரைக்கும் மனதளவில் ஒரு பிச்சைக்காரனாக தான் இருக்க போகிறாரு. வெளி உலகத்துக்கு அவர் பார்த்தா ஒரு இளவரசன் அப்படிங்கிற தோரணையும், ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களும் உள்ளுணர்வுகளும் எப்படி இருக்கும்? அப்போது அவர் என்ன பண்ணணும்னா அந்த இளவரசனுக்குரிய பண்புகளையும் அவரோட நடவடிக்கைகளையும் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த புத்தியில் வந்து இந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்கிட்ட என்ன இருந்தது, இது வரைக்கும் அறியாமல் இருந்தது. எதை பற்றின அறியாமல்? தன்னை பற்றின அறியாமல். இப்போ தான் எப்படிப்பட்டவனுங்கிறத அந்த அறிவையும் இந்த புத்தியில் விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கீதையின் மூலமாக. இப்போ ஆத்மா எங்கேயும் இருக்குது, அழிவற்றது இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். அபிநாசித்து தத் வித்தி
ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய ந கஷ்டித் கர்தும் அர்ஹதி. இதில் முக்கியமான வார்த்தை அவிநாசி. நாசம் விநாசம் அப்படின்னா அழிஞ்சு போகிறது. நம்ம இது வரைக்கும் பார்த்த உதாரணங்கள் மூலயமா எது அழியும்னு பார்த்தோம்? அனாத்மா அழியும், ஆத்மா அழியாது. அப்போது அனாத்மா விநாசினா ஆத்மா அவிநாசி. அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, பகவான் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னும் இதம் சர்வம், காணப்படும் பொருள்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எதால? ஆத்மாவால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த உதாரணம் நம்ம பார்த்தோம். இந்த ஜெகத்து அத்தனையும் பார்க்கறதுக்கு இப்படி காட்சி அளித்தாலும் இது எல்லாமே எதில் காணப்படுது? ஆதார வஸ்துவாகிய ஆத்மாவாகிய பிரம்மத்தில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே எதால் ஆயிருக்கு? ஆத்மாவால் தான் ஆயிருக்கு, பிரம்மத்தால் தான் இருக்குது. இன்னொரு வகையில் சொல்லணும்னா, நான் எல்லாமாகவும் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். இந்த வியாபகத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. இப்போ அவ்யயம், வியயம், அவ்யயம். வியயம் அப்படின்னா அழிவுக்குட்படக்கூடியது, அழிவடையக்கூடியது. அவ்யயம்னு அழிவற்றது. ஆத்மா அழிவற்றது. ஏன்னா அது எப்போ தோன்றுச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த வஸ்துக்கள் அத்தனைக்கும், அனாத்மா வஸ்துக்கள் அனைத்துக்கும் தோற்றம், இருப்பு, மறைவு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. அதுக்கு அழிவு இருக்குது, இதுக்கு அழிவற்ற. அவிநாசிங்கிறதுக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். ரெண்டு வேறு விதமான சொற்களை பயன்படுத்தி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அழிவற்ற ஒரு பொருளை யாராலையாவது அழிக்க முடியுமா? இங்கே யார் அழிக்கிறதுனா, இப்போ அர்ஜுனன் என்ன நினைக்கிறான்? இங்கே இருக்கக்கூடிய பீஷ்மரையோ துரோணாச்சாரியோ மற்ற உறவினர்கள் பந்துக்களையோ நான் கொல்ல போகிறேன்னு நினைக்கிறான். அவன் உண்மையிலே கொல்ல போகிறது யாரை? அனாத்மாவை. இங்கிருந்து கொல்றது எது? அனாத்மா அனாத்மாவை கொல்லுகிறது. அழிவது அழிவதை அழிக்கிறது. அழியாதது அழியாமலே இருக்கிறது. அப்போ அந்த அழியாததை அழிப்பதற்கு இன்னொருவன் இருக்கிறானா? இங்கே இருப்பது ஒரு பொருள், அது நித்தியம், மாறாதது, அழியாதது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, அதை அவர் எவ்வளோ இதுவாக சொல்றாரு. அழிவற்றதுதான் என்று அதை அறிந்து கொள். ரொம்ப ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா. அது அழிவே கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போ எது அழியுதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. எதனால் காணப்படும் பொருள்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, இங்கே இருக்கிறது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா, இந்த உதாரணத்தை எடுத்தீங்கன்னா, இது எல்லா இடத்துலையும் மண் இருக்கு. எங்கேயாவது மண் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. அதுபோல் இந்த ஜெகத்து அனாத்மா அத்தனையிலையுமே ஆத்மா இருக்க தான் செய்யுது. அந்த அழிவற்றதற்கு, அழிவை உண்டாக்குவதற்கு எவருக்கும் ஆற்றல் இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்ச உதாரணமாக நம்ம இன்னொன்று சொல்லணும்னா, ஆகாயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. ஆகாயத்தில் அணுகுண்டு போட்டாலும் அணுகுண்டு இருந்து வெடித்து அழிஞ்சு போயிடுது. ஆகாயம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்தது, நித்தியத்திலே எப்படிப்பட்ட நித்தியம்ங்கிறதையும் நம்ம நித்தியங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதில் எப்படிப்பட்ட நித்தியங்கிறதையும் இன்னும் கூட டீப்பாக போய் விளக்குறாங்க. அந்த வந்த இமை தேகா நித்யஸ்ய உக்தாக சரைரண அனாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அனாசின அப்படின்னா அழிவற்ற, நாசம் அப்படின்னா அழிவுன்னு சொன்னோம். அனாசம்னா அழிவற்ற, அப்ரமேசியம்னா விளக்கவே முடியாது. இதை இப்போ ஒரு பொருளை பற்றி நம்ம விளக்கணும்னா அதுக்கு அந்நியமாக ஒன்று இருக்கணும் இல்லையா? அது இருந்து தானே விளக்க முடியும். இப்போ நான் ஏன் விளக்குறேன்னா, நானே அது எனக்கே நான் விளக்கிக்கிறேன். எனக்கு தானே தெரியல, எனக்கு தான் அது தெரியல. அங்கே யார் இருக்கா? அங்கேயும் நான் தான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற நானுக்கு விளக்கம் தெரியல, அப்போ நானே விளக்கம் சொல்லிக்கிறேன். அது ஏன் நீங்கள் மட்டும் விளக்கம் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஆனால் உண்மையிலேயே ஆத்ம வஸ்துவை விளக்கவே முடியாது. ஒருவாறு நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது நான்கிற தன்மையில் இருக்கிறதுனால, இங்கே அபரோக்ஷமாக இருக்கிறதுனால தான் அதை நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியுது. சாகச்சந்திர நியாயம்னு சொல்லுவோம். சாகன்னா கிளை. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கிளை இருக்குது, நம்ம சந்திரன் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ அந்த அடையாளம் காட்டுறதுக்கு, இந்த பாருங்கள் ஒரு மரம் இருக்குது,
அதில் வந்து இந்த பக்கம் இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு கிளை இருக்குது. அந்த கிளையில் 2 பிரிவு பிரியுது பார்த்தீங்களா? அந்த 2 பிரிவுக்கும் நடுவில் தெரியுதுங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தெரியுதுங்கன்னு சொல்லுவோம். அப்போது நம்ம சந்திரனை காட்டுறதுக்காக வேறு எதெல்லாம் பயன்படுத்துகிறோம்? அதுக்கு அறியாமையில் இருக்கிற விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அதை வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? நான் உடல் கிடையாது, நான் மனம் கிடையாது, நான் புத்தி கிடையாது. அகங்காரம்ங்கிறதுல 2 கூறு இருக்குது. அதில் இது வரைக்கும் நான் நினச்சின்றது ஒரு மாய விளக்கம், அது வந்து நித்தியம் கிடையாது. உண்மையிலே நான்ங்கிறது ஆத்மாதாங்கிறத நான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க இல்லையா? அதுதான் சொன்னேன். உதாரணத்தை லட்சியார்த்தத்தோடு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இங்கே இப்போ இல்லை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போது நான் ஆத்மா, எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு எது தெரியுது? உடம்பு தெரியுது, மனம் தெரியுது, நான் இருக்கிறேன்னு தெரியுது. ஆனால் நான் இருக்கிறத என்னுடைய உணர்வை நான் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறேன்? அனாத்மாவில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன, இப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த நானுங்கிற உணர்வுக்கு எது உரித்தானது அப்படிங்கிறது அது நமக்கு தெரியலல்ல, அறியாமையில் தானே இருக்கிறோம். அந்த அறியாமை தான் அவர் போக்குறார். அறியாமையில் இருக்கிறது சிதாபாசன். அதுதான் அந்த விளக்கம் கொடுத்தேன் நான். சிதாபாசனுங்கிற அந்த விஷயத்தை மறுபடியும் நீங்கள் போய் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே சித்து சைதன்யம் ஆத்ம வஸ்து இருக்குது, இந்த கண்ணாடியில் பிரதிபலிப்பு இருக்குது. இந்த பிரதிபலிக்கிறதுக்கும் அந்த அறியும் தன்மை இருக்குது. ஆனால் அறியாமையினால் நான் இந்த கண்ணாடிக்கு உட்பட்டவன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆத்ம வஸ்துவாக இருந்தாலும் அந்த கரணத்தில் பிரதிபலிப்பதுனால, அதுவும் அறியாமைங்கிற திரையினால் நீங்கள் உங்களை அளவுக்குட்படன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் இதெல்லாம் இல்லை, பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியது எதோட பிரதிபலிப்பு? ஆத்மாவினுடைய ஆத்மாவும் ஆத்மாவின் பிரதிபலிப்பும் வேறல்ல அப்படிங்கிறத சொல்லும்போது அப்போ நீங்கள் யார்? இப்போ ஆத்மா தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து சாகிச்சந்திரநாயம்னா எதெல்லாம் இல்லைங்கிறத சொல்லி அப்புறம் நம்ம எதுங்கிறத காட்டி கொடுக்குறோம். அந்த நானுங்கிற உணர்வை நான் உங்களுக்கு உணர்த்த முடியாது. நானுங்கிறத நான் தான் உணர முடியும். இது அபரோக்ஷம். உங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் இன்னொருத்தருக்கு நானுங்கிற உணர்வை உணர்த்த முடியாது, ஆனால் உங்களால் உணர முடியுது. அதுதான் அபரோக்ஷங்கிறத நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போது இந்த ஸ்லோகத்தில் அழிவற்ற விளக்க முடியாத நித்தியமான ஜீவாத்மாவினுடைய இந்த அனைத்து உடல்களும் அழியக்கூடியவையாக கூறப்பட்டுள்ளன. இது நம்ம பார்த்துட்டோம். எப்பயுமே அனாத்மாங்கிறது இந்த உடம்புங்கிறது எப்போதும் பிறந்து இருந்து இறக்கக்கூடியது. இப்போ இந்த சித்து அந்த கரணம் 2ம் கூடும்போது சிதாபாசன் அறியாமையோடு இருக்கிறாரு. இப்போ இந்த சிதாபாசனுக்கு அறியாமையோடு இருக்கிற வரைக்கும் ஒரு இருப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு அறிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. எனக்கு அறியாமை இருக்குது, நான் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தினால அவர் அழியக்கூடிய இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடம்பை எடுத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது? இன்னும் அறிஞ்சிக்கணும், எனக்கு இன்னும் அறியாமல் இருக்குது, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையினால் அழியக்கூடிய உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுத்துக்கிறாரு. இப்போ அர்ஜுனன்ட்ட அவர் சொல்கிறாருப்பா, உனக்கு ஆத்ம ஞானமே இல்லைன்னா கூட இந்த சிதாபாசன் அப்படிங்கிற அந்த கர்ண கலப்புடைய அந்த ஜீவாத்மா மறுபடியும் வேறு உடல் எடுத்துக்கும். இப்போ உண்மையிலே நீ அழிக்கிறது எதை? உடலை மட்டும்தான். உடல் தான் அழிய போகுது. ஆனால் இந்த சிதாபாசங்கிற அந்த ஜீவாத்மா கூட அழியிறது கிடையாதுங்கிறார். அது என்ன பண்ணுது? வேற உடல் எடுத்துக்குது. எது வரைக்கும் அது வேற உடல் எடுக்கும்? அறியாமை நீங்கிடுச்சுன்னா காரணம்னே அங்கே அந்த கலப்பு ஏற்படுறதுல அந்த கரணத்து கூட அதை சேர்ந்து இருக்கிற காரணமே அறியாமைங்கிற அந்த அஞ்ஞானம்ங்கிற அவித்யாங்கிற அந்த காரணம் நீங்கிடுச்சுன்னா அதுக்கு இனியும் சேர்ந்துருக்கணுங்கிற அவசியம் இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ இதுதான் வந்து நம்ம முக்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவருக்கு நீ ஆத்ம ஞானமே இல்லைன்னாலும் இதை தெரிஞ்சுக்கோ, அந்த கரணத்தை கலப்போடு இருக்கக்கூடியது கண்டிப்பாக மறுபடியும் பிறக்க தான் போகுது, உடல் மட்டும்தான் அழிய போகுது அப்படின்னு சொல்லி பரதகுல தோன்றலே அர்ஜுனா, நீ தைரியமாக போயிட்டு சண்டை போடு, நீ கொல்றதை பற்றி கவலைப்படாத. ஆமாம்,
ஜீவாத்மான்றது நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். எப்படின்னா அந்த சிதாபாசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஜீவாத்மா. பரமாத்மா நம்ம எதை சொல்லுவோம்னா இங்கே வந்து அது எதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குது, ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு. நீங்கள் அதை பரமாத்மான்னு சொல்கிறதுனா சொல்லிக்கலாம், ஒரு புரிதலுக்காக அது சொல்லப்பட்டது. உண்மையில் அங்கே ரெண்டு பொருள் கிடையாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அந்தக்கரண கலப்போடு இருக்கும் பொழுது இதில் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் என்னன்னாக்கா, அந்தக்கரண அவச்சின்ன ஆத்மா தான் ஜீவன். அவச்சின்னம்னா குறுக்கப்பட்டிருக்குது. அந்தக்கரண அளவு குறுக்கப்பட்ட ஆத்மாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவன் அல்லது ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஆத்மா தான் அங்கே ஜீவனாக இருக்குது. எப்போ? அந்தக்கரணக்கு அளவுக்கு உட்பட்டு இருக்கும்போது. புரியுதுங்களா? அப்போ அங்கே அவர் எதை சொல்கிறாருன்றதை நம்ம தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா ஒன்று ரெண்டு பொருள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க கூடாது. சரி, அடுத்தது டைம் இருக்கா? சரி, இப்படி இன்னும் நிறைய பாடல்களில் வந்து நிறைய ஸ்லோகங்களில் நிறைய விஷயம் சொல்கிறாரு. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் பார்த்துட்டு நிறைவு பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, இருந்தாலும் நேரமின்மை காரணத்தினால இந்த ஸ்லோகத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம். இதில் வந்து ஏனம் வேத்தி ஹந்தாரம் யச்ச ஏனம் அந்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே. இங்கே வந்து ஹந்தி அப்படின்னா கொல்றது. யார் வந்து இந்த ஆத்மாவை கொல்றதான்னு நினைக்கிறாங்களோ அல்லது எவன் இந்த ஆத்மாவால் கொல்லப்பட்டவனா நினைக்கிறானோ ரெண்டு பேருமே உண்மையை அறியாதவர்கள். ஆத்மா எதையும் செய்வதே இல்லை. எது செய்யுது அப்போ? அனாத்மாங்கிறது எது? அந்த கரணமும் இந்த உடலும் தானே. அதாவது சூட்சும தேகமும் ஸ்தூல தேகமும், இப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம். பஞ்சகோச விவேகம் இருக்கு, அதையும் அது ரெண்டு எல்லாம் ஒன்று தான், புரிஞ்சுக்கோங்க. அப்படி சூட்சும தேகம் இருக்கு, ஸ்தூல தேகம் இருக்குது. அப்போ செய்யறது எல்லாமே ஜட வஸ்துக்களாகிய இந்த தேகங்கள் தான். தேகியாக இருக்கக்கூடிய ஆத்மா எதையும் செய்யாது. செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு இருக்கிறது ஒரு பொருள், அதுக்கு உறுப்புகளே இல்லை. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன வேணும்? இதாக ஒரு பொருளை நீங்கள் எடுத்து வைக்கணும்னா ஒன்று ஒரு பொருள் இருக்கணும், ரெண்டாவது எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கணும், தொடர்பு கொள்ளணும். இல்லை, ஆத்மாவுக்கு நிர் அவயவங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், உறுப்புகள் அற்றது. ஆத்மாவை தவிர்த்து இன்னொரு பொருள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நாம் என்ன சொல்கிறோம், இங்கே பார்க்கறது எல்லாமே ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு பொருளே இல்லை. ஆத்மாவுக்கு உறுப்புகளும் இல்லை, ஆத்மாவை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. அப்படின்னும் போது அது எப்படி தொடர்பு கொள்றதுக்கு என்ன அங்கே இருக்குது? அப்போ எதுவுமே செய்யறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? அப்போ எதுவுமே அது செய்யறதே இல்லை. அது எதாலாவது செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஆத்மாவால் தான் செய்யப்படும். வேற எதுவும் இன்னொரு பொருளால். இப்போ இதை எடுத்தோம்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க, இது உட்டுங்கிற மெட்டீரியலில் செய்கிறாங்க, இது வந்து ஒரு பஞ்சுங்கிற மெட்டீரியலில் செஞ்சு செய்கிறாங்க. நம்ம ஒரு ஆதார பொருளை காட்டுறோம். எல்லாத்துக்கும் ஆதார வஸ்துவாக இருப்பதே ஆத்மாதான்னும் போது சர்வ ஆதாரம், சரியா சொன்னாங்க, சர்வ ஆதாரம். எல்லாத்துக்கும் ஆத்மா அது வந்து ஆதாரமாக இருக்கிறதுனால அதை வந்து இன்னொன்றால் செய்யப்பட முடியாது. இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே ஆத்மாவை நான் கொன்னுட்டேன்னும், அதாவது சரியான புரிதல் இல்லாததுனால ஐயோ இவங்களை கொன்னுட்டேன்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தன் கொன்னுட்டான்னு நான் சொல்கிறேன்னாலும் அப்போ தன்னை அறியாதவன். ஒருத்தன் தன்னை அறியாதவனா மட்டும் இல்லாமல் இங்கே எதிர்த்தாப்புல இருக்கிறது என்னங்கிறதையும் அறியலை. இன்னொருத்தவன் தன்னை அறியாதவன். என்னை கொல்ல போகிறாங்கன்னு நான் நினச்சேன்னா அது என்னுடைய தவறு. ஏன்னா நான் ஆத்மான்னும் போது கொல்லப்படக்கூடிய வஸ்து எது? அப்போ எனக்கு பாருங்க, மரணம்ங்கிற பீதியை சுத்தமாக அழிக்கிறாரு. எனக்கும் மரணத்தை பற்றி பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆத்ம வஸ்து, இந்த உடல் அந்த கரணம் எல்லாம் அனாத்ம வஸ்து. அழிவு ஏற்பட்டால் எதற்கு ஏற்பட போகிறது? அனாத்ம வஸ்துக்களுக்கு. ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் ஜீவித்திருப்பவன், எப்போதும் இருப்பவன். ஜீவங்கிறதே தோன்றி மறையுது, அதனால் எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து. அப்போ இன்னொன்றால் நான் கொல்லப்பட முடியாதுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன்.
நானும் இன்னொன்றை கொல்றதுக்கு இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. அப்போ அந்த ரெண்டு தரப்பு வரும் உண்மையை புரிஞ்சுக்காதவங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றார். அப்போ உண்மையிலேயே ஆத்மா யாரையும் கொல்லுவதும் இல்லை, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை. இப்போ இந்த மரணம்ங்கிறது அனுபவிக்கிறப்பட வேண்டிய ஒரு விஷயம், கொல்லுதலுங்கிறது செய்கிற விஷயம். அப்போ ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா. கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. எதுவும் செய்யறதும் இல்லை, எதையும் அனுபவிக்கிறதும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அகர்த்தா அபோக்தாங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போ நான் ஆத்மாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேனோ அப்போ எனக்கு சோகம்ங்கிறது இருக்கவே கூடாது. மரணம் மட்டும்தான் சோகமானு கேட்டால் அப்படியும் இல்லை. நமக்கு நிறைய விஷயங்களில் ஒரு பயம் சோக காரணம், மரணம் சோக காரணம் மாதிரி பயம் சோக காரணம். இருக்கிறது இல்லாமல் போயிடுமோ, இல்லாதது வந்துடுமோ, நம்ம கூட உறவினர்கள் நாளைக்கு இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற சோகம் இப்பயே வந்துடுது. அவங்களுக்கு ஒரு வயதான மூட்பு நிலையோ ஒரு நோயோ இருக்கும்போது நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றுறது. அப்போ நமக்கு என்ன தோன்றுறது? மனதில் ஒரு வருத்தம், சோகம், நிகழ்வுக்கு முன்னாடியே இருப்பது இல்லாமல் போய்விடுமோ. இன்னொன்று, ஒரு பக்கத்தில் ஒருத்தரவங்க யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால சரியா இல்லாமல் இருக்குது. நம்ம சிந்திக்கிறோம் அந்த நோய் நமக்கு வந்துட்டு இருக்குமோ, இந்த இடத்துல சின்னதாக ஒரு அரிப்பு இருந்ததுங்க, கவனிக்காம விட்டுட்டாங்க, இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை படிக்கிறோம். திடீர்னு நமக்கு இந்த இடத்துல அரிக்குது, ஒருவேளை இல்லாதது வந்து விடுமோ அப்படின்னு. அப்போ ஆத்ம தத்துவத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பயமும் தேவையில்லை, சோகமும் தேவையில்லை. அப்படிங்கிறத அர்ஜுனன் இந்த நான் எனதுங்கிற அந்த சம்பந்தம் படுத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சம்பவத்துக்கும் நான் எனதுங்கிறதுக்கும் சம்பந்தப்படுவதால தான் இது ஏற்பட்டுச்சு. நான் ஆத்மானும் போது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அனாத்மாவாகிய இந்த அந்த கரணமாகவோ இல்லை உடலாவோ இருந்தேன்னா தொடர்பு இருக்குது. இப்போ நானுங்கிறத எங்கே வைக்கணுங்கிறத அவனுக்கு அறிவுறுத்தி சரியான ஒரு தெளிவை கொடுத்து நீங்கள் போய் புரியலாம். போர் புரியறதால இந்த ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற வஸ்து அழியாதது, அழிய போகிறது உடல் தான். ஒருவேளை நீ இன்னைக்கு கொல்லலைன்னா கூட நாளைக்கு அவங்க இறக்க தான் போகிறாங்க. அவங்க பிரார்த்தப்படி யாரால இறக்கப்படணும்னு இருக்குதுன்னா, உன்னால இறக்கப்படுதுன்னா நீ ஏன் அதை செய்யக்கூடாது, உன் கடமையை நீ போய் செய்யுங்கிறத அறிவுறுத்தி அங்கே அவரை போர் புரிய தூண்டி விடுறார். அந்த விஷயத்துலேருந்து நாமளும் இதே மெத்தடாலஜியை பயன்படுத்தி நான் யாருங்கிறதையும் நான் எத்தகையவனுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பய சோகங்களை விலக்கி ஜீவன் முக்தனா வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். நன்றி.